வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். நான் உங்கள் விஜய் வீரா. ஸோ உங்கள் பேர் என்னப்பா? பிரகாஷ். நான் உங்கள் பிரகாஷ். நீ உங்கள் பிரகாஷா? நான் இது என்னது? என்ன ஸ்டைலா? குருவி கூடு கட்டிட்டு வச்சுக்க ஒரு மாடம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வயலில் இருக்கேன். வயலில் மதியம் பார்த்தீங்கன்னா 1 மணி இருக்கும். வெயிலோட தாக்கம் தாங்க முடியல. வீட்டில் இருந்தால் வேர்க்குது, ஃபேன் ஒழுங்காக ஓட மாட்டேதுன்ட்டு தான் வயலுக்கு வந்தேன். வயலில் ஒரு சின்ன ஃபேன் இருக்குது, சரி கரண்ட் இருக்கும், குளிச்சுட்டு ஒரு நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போடலான்னு வந்தால் வயலில் கரண்ட் இல்லை. யார் இந்த பயிரோட வேலை இருக்குது? இதெல்லாம் தொல்லை தாங்க முடியலன்ட்டு தான் நான் இங்கே வந்துருக்கிறேன். என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. ஏய் எக்ஸல் இருக்குடா, ஏன்னா எக்ஸல் ஓடுறாரு. போயிட்டாங்க. எக்ஸல் இது எங்கள் தாத்தாவோட எக்ஸல் தான். ஓட்ட போகிறேன். எடுப்பா கேமராமேன், வீடியோ எடுப்பா. எக்ஸல் எங்கள் தாத்தாவோட எக்ஸல் இருக்குது. அதான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சவுண்டெல்லாம் வருது. பயங்கரமாக இருக்கு. ஏடா காஸ்டியூம் தான் பார்க்குறீங்க. வீட்டுக்கெல்லாம் வந்தால் வயலுக்குலாம் வந்து அப்படி தான் இருக்கும். காரை படித்த கைலி டிஷர்ட்டு கைலி தான் காரை படிச்சிருக்கோம், மனசு கிடையாது. சரி எக்ஸலில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரைடு போயிட்டு வரலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த எக்ஸல்லாம் ஓட்டி. ஏடா டாட்டா மச்சு பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் இல்லையா? ஏடா அதை வகுப்பு பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் இல்லை இதில் வச்சுக்கிங்க. தண்ணி ஊற்றி ஓட்டி பார்ப்போமா? ஓட்டி பார்ப்போமே. தண்ணி ஊற்றி ஓட்டி போய் நல்லா அழகாக சொல்கிறீங்களே. கிழமை வந்தாலும் கொண்டுருவாப்புல. ஸோ இது நம்ம வண்டி ராஜா பகுத் மாட்டோம் நிற்பாப்புல. இது பெட்ரோல் இருக்குது, இருந்தாலும் நம்ம வண்டி அதனால் பெட்ரோல் எடுக்க மாட்டோம். அது இடம் அப்படியே அவங்க உள்ளது வைப்பாங்க. கொஞ்சம் அப்படி இப்படிதான் நடக்கும். ட்ரெஸ்ஸு கிட்ட இருக்கும். அதான் வழிபடாது. இதுதான் நம்ம குடம்னு சொல்லலாம், கொட்டாயின்னு சொல்லலாம். எல்லாம் இருக்கும். ஒரு சின்ன ஃபேனு, இது மோட்ரு செட்ரு. கேமரா அருமையாக கட்டுறாரு. அப்பா தம்பி அப்படியே இங்கே வந்தீங்கன்னா எங்கள் வீட்டு கேணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் தான். இடம் ஃபுல்லாக இருக்குது. அடா அருமையாக பண்ணுறீங்க இப்போ கேமராமேன். ஆளை தவிர மற்ற எல்லாத்தையும் காட்டுறாப்புல. சூப்பராக பண்ணுறீங்க தம்பி. இதுதான் கொஞ்சம் வந்து கருது வந்துக்கு இருக்குது. பச்சை பிடிச்சிப்பா கருது வந்துக்கு இருக்குது. கடைசியாக எப்படி வருதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ அதை தனியாக கட்டுறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாழை மரம், எலுமிச்சகன்லாம் நிறையா இருக்குது. எலுமிச்சகன் இதில் வந்து இன்னும் காய்க்கலை. அந்த சைடெலாம் ஃபுல்லாக இருக்குது. இதில் பாருங்கள் கொஞ்சம் காய்ச்சிருக்கு. உங்களுக்கு எலுமிச்சம்பழம் வேணும்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தர்றேன். இங்கே என்ன காட்டு தம்பி? என்ன போடாரே கிருஷ்ணன் ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தா காட்டி பண்ணுறேன். எலுமிச்சம்பழம் வேணும்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க. ஃபோன் அடிச்சு நோக்கி ஃபோன் அடிங்க. எங்கள் மாமாட்டு நம்பர் தான். என்ன வேணால் பேசிக்கலாம். என் பேரை சொல்லிக்கிங்க, பார்த்துக்குறோம். ஸோ புதுக்கோட்டையில் உங்களுக்கு எவ்வளோ சில்லறையாக வேணாலும் சரி, மொத்தமாக வேணாலும் சரி, வெளியூருக்கு வேணும்னாலும் சரி, எத்தனை கிலோ வேணாலும் சரி, 10 ரூபாயிலேருந்து 15 100 ரூபா வரையும் பழம் இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ வாங்கிக்கலாம். அவ்வளோ அப்படிங்க. அப்படியே வந்தீங்கன்னா ட்ரம் இருக்குது. ட்ரம் இருக்குதுன்னா ஆனால் தண்ணி இருக்காது. வந்து பாருங்க தண்ணி கொடுப்ப சாவி. இது தண்ணி இருக்காது. இந்த இடத்துல அந்த பூச்செடி இதெல்லாம் இருக்குது. மரம் பலாப்பழம் நல்லா வெட்டி சாப்பிட்றலாம். ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. பலாப்பழம் நல்லா காய்ச்சி தொங்கிக்கிறது. நைட்டாக ஒரு நாள் தூக்கி வண்டி வெட்டி எடுத்துகிட்டு வரலான்னு தான் பிளானு. ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும், ஆனால் நானும் தெரியாது. அதே மரத்தடி கீழே 2 கட்டில், 1/2 மணி நேரம் 2 கட்டில் இதை போட்டு படுத்து தூங்கலாம் தான் வந்தேன். இந்த கேமரா எடுக்கிறானே நிமிஷம் வந்துருக்கு கூட. அங்கே நெய்யுது. அருமையாக இருக்கும். அதான் காலையில் 15 தண்ணி கட்டினேன். அந்த கிளிப் வேணால் போடுறேன் பார்த்துக்கிங்க. ஸோ அந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டு நடவு. அந்த சைடு ஃபுல்லாக எலுமிச்சப்பழம் தான். அந்த வீடு தென்னை மரம். இது மரம் நீட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் இது மட்டும் இந்த இம்செல்லாம் வந்துச்சுன்னா ஜாலியாக இருக்காது. நிம்மதியாக போயிடும். நிம்மதிக்கு தாண்டி தான் இங்கே வர்றது. இந்த நிம்மதியை கெடுக்கிறதுக்காண்டியே வர்றாங்க சில பேர். வந்து நொய்யுன்னு பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு நிம்மதியை தூங்க விட மாட்டாங்க. வந்து எழுப்புவாங்க. பத்தாதுக்கு இந்த ஃபோன்லாம் விட்டு எரியும். அடுத்தடுத்துக்கு போங்க தம்பி. அடுத்தது பழைக்குட்டி, செம்பிளிக்குட்டி வாங்கி விட்டுருக்காங்க. எதுக்கு வாங்கி விட்டுருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் சோப்பு வாங்கி கிடக்கு. பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும், பார்த்துக்குறோம். அப்படியே இங்கிட்ட வந்தீங்கன்னா மாடு ஒரு 3 மாடு இருக்குது. கேமரா எடுக்குது, அது ஒரு மாடு. மொத்தம் 4 சொல்கிறது ஒரு மாடு. வீட்டுக்கு தண்டமாக ஒரு 4 மாடு. ஸோ அருமையாக இருக்கும். இந்த மாடு முட்டுமான்னு தெரில, ஒரு மாதிரியா பார்க்குது. பசு மாடு தான்.
ஒன்லி ஜல்லிக்கட்டு மட்டும் தான் மாடு வளர்க்குறது இதெல்லாம் கிடையாது. சரி அதனால் விட்டுட்டு போகிறேன். இறா இல்லை, இறா லீவ் போடணும். இதை கூட உருப்படியாக பார்க்க மாட்டேங்கிறீங்களா? இப்போ அந்த சைடு அப்படியே கொஞ்சம் காய்கறி இது மட்டும் வரைச்சி விட்ருக்கோம். அவ்வளோதான். இப்போ அடுத்ததா இப்படி காட்டு, என்னைய காட்டு. ஸோ இப்போ அடுத்ததாக இளநீ வெட்டி குடிக்க போகிறோம். நம்ம மரத்தில் இங்கே சொந்தமாக இருக்கிறனால நம்ம இளநீ டவுன் சைட்லாம் எல்லாம் காசு கொடுத்து 80 ரூபா 100 ரூபாய்க்குலாம் இளநீ வாங்கி குடிக்கிறீங்க. நம்மளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு மரத்தில் பிடுங்குறோம், வெட்டி குடிக்கிறோம், அவ்வளோதான். யாருக்கப்பா என்ன எங்கள் மாமா வந்து கேட்பாப்புல வெட்டி குடிச்சு அந்த கேணி இருக்குல்ல, கேணியில் தூக்கி போட்டுரும். சரி வாங்க இளநீ குடிக்க போவோம். வெயில் தான் ஒன்றும் பண்ண முடியல. நல்ல வேளை நேற்று தான் ஒரு மண்டை வெட்டை போட்டேன். கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும். இப்போ கூட பார்க்குறத விட கொஞ்சம் கோளாறாக இருக்கும். பரவாயில்ல, இந்த வெயிலுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் நல்லது. இல்லைனா வீட்டில் செருப்படி விழுவும். அதான் எலுமிச்சல தோட்டத்தில் என்னடா இளநியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கு பாரு மாதிரி, அங்கே போடா, வேமா போடா, வேமா பாடுறா, இங்கே இருக்கு வாங்க. எங்கடா இளநீ தவிர மற்ற எல்லாம் முடிங்கிருக்கா டேய். போயிடுச்சுங்க. ஒரு இளநீ பிடுங்குற அதுக்குள்ள 60 கழட்டிட்டாங்க. குரங்கு மரத்தில் தவிர பார்த்துறீங்களா? அது மட்டும் தவிர பாருங்க. இவ்வளோ வர தம்பி ஏடாப்ப. ஏய் ஏறிட்டாங்க. ஏய் ஏய் செவலை ஏறுறா, ஏறு. மூணுதான் பிடிக்குது. மூணுது பிடிக்கலையா? எத்தனை வந்திருக்கு? இந்த மதியான நேரத்தில் இந்த மரத்தடியில் அந்த வெயிலுக்கு எதுக்கும். ஆனால் அதில் பாருங்கள் பாதி இளநியை காணும். ஷோ ஐயோ, எங்கடா பாதி இளநீ? கீழே ஊற்றிடுச்சு. கொடுமை. ஸோ இந்த மதியான நேரத்தில் அந்த மரத்தடி நிழலில் சூப்பராக அந்த வெயிலுக்கு அதுக்கும் ஒரு இளநீ குடித்தா எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்குது. சரி குடிப்போம். எடுப்பா தம்பி. நம்ம பிடிக்காத மாட்டேங்க. பா என்ன தண்ணி 1 லிட்டர் இருந்திருக்கும். இவன் வெட்டுறேன் 1/2 லிட்டரை ஒப்பைத்திச்சிருக்கான். பாடாது நம்ம ஒரு அரைகுறை. சூப்பரா இருக்கு. மாடு கழிந்து தண்ணி குடிக்கிற மாதிரி ஊற்றிருக்கடா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.